வணக்கம், நான் மேகா. மேகா சித்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு நகரத்தை பத்தி பார்க்க போறோம். பொதுவா ஒரு நகரம்னா என்ன? தெருக்கள், கட்டிடங்கள் இல்லையா? ஆனா அதுக்கு மேல ஒரு நகரங்கிறது அதிகாரத்தோட ஒரு வெளிப்பாடு. குறிப்பா காலனித்துவ மெட்ராஸ் எப்படி ஒரு அதிகார மையமா கட்டமைக்கப்பட்டதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ஐரோப்பிய பயணி 1899ல இப்படிதான் மெட்ராஸ வர்ணிக்கிறார். ஒரே ஒரு தெருவை கடந்தா போதும், நீங்க வேற ஒரு உலகத்துல, அதாவது பூர்வீக நகரத்துல மூழ்கிடுவீங்கன்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, இந்த நிலைமை தானா உருவாகல. இது ரொம்ப துல்லியமா திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். பயங்கரமான முரண்பாடுகள் நிறைஞ்ச நகரம். இந்த பழைய மெட்ராஸ் வரைபடத்தை பாருங்களேன், ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா? இடது பக்கம் நல்ல கோட்டையோட பாதுகாப்பா இருக்கிறது ஐரோப்பியர்களோட வெள்ளையர் நகரம். வலது பக்கம் பறந்து விரிஞ்சிருக்கிறது நம்ம பூர்வீக மக்களோட கருப்பர் நகரம். இந்த பிரிவினை சும்மா யதார்த்தமா நடந்தது கிடையாது. இது ஒரு திட்டமிட்ட கணக்கு போட்ட ஒரு கட்டுப்பாட்டு உத்தி. அப்போ ஒரு நகரத்தோட பிளானிங் எப்படி மக்களை பிரிச்சு ஆள்றதுக்கு ஒரு கருவியா மாற முடியும்? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க நாம பிரிட்டிஷார் இந்தியாவுல அவங்க சாம்ராஜ்யத்தை கட்ட பயன்படுத்தின அந்த ப்ளூ பிரிண்ட்டை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது எல்லாமே பிரிவினையின் அழகியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்து தான் தொடங்குது. அதாவது இன பாகுபாடுங்கிற எண்ணத்தை மனசுல மட்டும் வச்சுக்காம, அதையே கான்கிரீட், செங்கல், கல்லுன்னு பயன்படுத்தி நிஜமான ஒரு கட்டிட அமைப்பா மாத்துறது. இப்ப நீங்க பாக்குற இந்த வரைபடம் காலனித்துவ துறைமுக நகரங்களுக்கான ஒரு பொதுவான ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ரொம்ப சிம்பிள். நடுவுல, அதாவது மையத்துல ஐரோப்பியர்களோட கோட்டை இருக்கும். அது சுத்தி இருக்கிற வெளிவட்டங்களுக்கு பூர்வீக மக்கள் தரம் பிரிக்கப்பட்டு தள்ளப்பட்டாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்டான கட்டுப்பாட்டு மாடல். இந்த ரெண்டு நகரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கே, அது சும்மா சொல்ல முடியாது. ஒரு பக்கம் வெள்ளையர் நகரம், நல்ல விசாலமான இடத்தோட பெரிய பங்களாக்கள், நிர்வாக கட்டிடங்கள்னு இருக்கும். இன்னொரு பக்கம் கருப்பர் நகரம், ஒரே நெரிசல், சந்தைகள், கோயில்கள், குறுகிய தெருக்கள்னு இருக்கும். இந்த ரெண்டு உலகமும் தனித்தனியா சமமில்லாம இருக்கணுங்கிறது தான் அவங்க நோக்கமாவே இருந்துச்சு. செயின்ட் ஜார்ஜ் கோட்டைங்கிறது வெறும் அதிகார சின்னம் மட்டும் கிடையாது. அது நிஜமான ஒரு சுவர். ஒரு காலத்துல கோட்டைக்கு பக்கத்திலேயே இருந்த பழைய கருப்பர் நகரத்தை 1700கள்ல மொத்தமா இடிச்சு தள்ளிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? ஐரோப்பியர்களோட பாதுகாப்புக்கு, கோட்டையை சுற்றி ஒரு வெட்ட வெளியான ஒரு பஃபர் ஜோனை உருவாக்கத்தான். சரி, அப்போ பிரிவினைங்கிறது வெள்ளையர்கள் கருப்பர்கள்னு மட்டும்தான் இருந்துச்சா? இல்ல. அதுக்குள்ளேயும் பிரிட்டிஷ்காரங்க இன்னும் நுணுக்கமா சில விஷயங்களை செஞ்சாங்க. ஏற்கனவே இருந்த சமூக கட்டமைப்புகளை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதாவது கருப்பர் நகரத்துக்குள்ள ஏற்கனவே இருந்த சாதி பிரிவுகளை இன்னும் ஆழமாக்குனாங்க. ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும்னு தனித்தனி ஏரியாக்களை உருவாக்குனாங்க. இது ஒரு கிளாசிக் பிரித்தாளும் சூழ்ச்சிதான். இதன் மூலமா அவங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு தொழிலாளர் படையை உருவாக்கிட்டாங்க. இப்போ சிந்தாதிரிப்பேட்டை மாதிரி இடங்களை எடுத்துக்கிட்டா இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த ஏரியாவே நெசவு தொழிலுக்காகவே டிசைன் பண்ணாங்க. அங்க நூல் நூற்க, நெசவு செய்யன திறந்த வெளிகளோட அந்த பகுதியே வடிவமைக்கப்பட்டது. எதுக்கு? பிரிட்டிஷ் பேரரசுக்கு தேவையான துணிகள் தங்கு தடையின்றி கிடைக்கணும்ல, அதுக்குதான். சேத்தப்பட்டு வண்ணார் குடியிருப்பு இன்னும் ஒரு சிறந்த உதாரணம். ஐரோப்பியர்களுக்கு துணி துவைச்சு கொடுக்கறதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு இடம். அங்க இருக்கிற அந்த சாய்வான சலவை கற்கள், சின்ன சின்ன வீடுகள், இது எல்லாமே எதுக்கு? ஒரு சேவை செய்யற வர்க்கத்தை வரையறுத்து அவங்கள அந்த இடத்துலயே நிலைநிறுத்ததான். இதுதான் சோஷியல் என்ஜினியரிங்கோட ஒரு உச்சகட்டம். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு வருது. பிரிவினை, தங்களோட மேன்மைன்னு இவ்ளோ பெருமை பேசின பிரிட்டிஷ்காரங்க எதுக்காக இந்திய கட்டடக்கலைய காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க? ஒரு பெரிய கேள்வில.
அவங்களோட மனநிலைய புரிஞ்சுக்க இந்த மேற்கோள் போதும். ஒரு பிரிட்டிஷ் கட்டிடக்கலை வரலாற்றாசிரியர் சொல்றாரு, தென்னிந்திய கட்டிடக்கலை ரொம்பவே தரம் தாழ்ந்தது, அது அழிஞ்சு போனாலும் வருத்தப்பட ஒண்ணுமில்லன்னு. அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட இனம்தான் உயர்ந்ததுன்னு எவ்ளோ ஆழமா நம்பியிருக்காங்க பாருங்க. அப்போ கேள்வி இதுதான், இவ்ளோ வெறுத்த ஒரு ஸ்டைல்ல எதுக்கு அவங்க கட்டிடங்களை கட்டணும்? இதுக்கான பதில் தோற்றத்துல இருக்கிற சக்தியிலையும் தங்களோட சாம்ராஜ்யத்தை நியாயப்படுத்த வேண்டிய தேவையிலையும் தான் அடங்கியிருக்கு. அவங்க இந்தோ சராசனிக் அப்படின்னு ஒரு புதிய ஒரு ஹைபிரிட் ஸ்டைல உருவாக்குனாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, இந்து முகலாய கட்டிடக்கலையோட குவிமாடங்கள், வளைவுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை ஐரோப்பியன் இன்ஜினியரிங் டெக்னாலஜியான இரும்பு, ஸ்டீல், கான்கிரீட் வச்சு கட்டினாங்க. பார்க்க இந்தியன் மாதிரி இருக்கும், ஆனா உள்ள டெக்னாலஜி எல்லாம் வெஸ்டர்ன். இப்ப சேப்பாக்கம் அரண்மனையோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டையோ பாருங்க, இது ரெண்டுமே இந்தோ சாரசனிக் ஸ்டைலுக்கு சிறந்த உதாரணங்கள். தங்களோட முக்கியமான அரசாங்க கட்டிடங்களை இந்த மாதிரி கட்டினது மூலமா பிரிட்டிஷார் தங்கள முகலாயர்கள் மாதிரியான பழைய ஆட்சியாளர்களோட தொடர்ச்சியா காட்டிக்க முயற்சி செஞ்சாங்க. இது அவங்க ஆட்சிய ஜக்கூன் பூர்வமா ஆக்கிக்க ஒரு தந்திரம். ஆஹா, இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க இந்திய கலாச்சாரத்தை ஒன்னும் கொண்டாடல, அதுக்கு பதிலா அந்த கலாச்சாரத்தை தங்களோட பேரரசுக்கு சேவை செய்யற மாதிரி ரீபிராண்ட் பண்ணாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்வீகரிப்பு அழகியல். சரி, இதெல்லாம் பழங்கதைன்னு நாம விட்டுட முடியுமா? முடியாது. இந்த காலனித்துவ வடிவமைப்புகள் வெறும் வரலாறு கிடையாது, அதோட தாக்கம் இன்னைக்கும் நம்ம நகரங்கள்ல இருக்கு. அந்த நீடித்த மரபு என்னன்னு இப்ப பார்க்கலாம். மொத்தமா பார்த்தா 4 முக்கியமான கொள்கைகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இன அடிப்படையில மக்களை பிரிக்கிறது, கோட்டைகளை கட்டி கட்டுப்பாட்டை வச்சுக்கிறது, சாதி தொழில் அடிப்படையில பகுதிகளை பிரிக்கிறது, அப்புறம் உள்ளூர் கட்டிடக்கலைய தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறது. இது எல்லாமே அவங்க அதிகாரத்தை நிலைநிறுத்த எவ்வளவு திட்டமிட்டு செயல்பட்டாங்கன்னு காட்டுது. அன்னைக்கு விதைக்கப்பட்ட அந்த பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் தான் இன்னைக்கும் நம்ம நகரங்களோட வளர்ச்சி போக்க தீர்மானிக்குது. பல நகரங்கள்ல நாம பார்க்கற சமூக பிரிவுகள், சமமில்லாத வளர்ச்சி, இது எல்லாத்துக்கும் ஆணிவேர் இந்த காலனித்துவ காலத்துல தான் இருக்கு. இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க ஊரோட தெருக்களுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு? உங்க நகரத்தோட அமைப்பு ஏன் இப்படி இருக்கு? பழைய கட்டிடங்கள் என்ன சொல்ல வருது? இதெல்லாம் யார் அதிகாரத்துல இருந்தாங்க, யார் இல்லங்கிற கதைய சொல்லுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேகா சித்திரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க.